நம்முடைய வாழ்க்கை இறைவன் எதை நமக்கு சொன்னான், அல்லாஹ் நம்ம எதுக்கு படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து வச்சாங்க என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல இருக்கும். அது இல்லாம நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால், அது இல்லாம நாம் மனம் போன போக்கில நாம் வாழ்ந்தோம் என்றால் ஒரு காலமும் இந்த உலகத்திலையும் வெற்றி அடைய முடியாது, மறுமையிலையும் வெற்றி அடைய முடியாது. ஆசையா தான் இருக்கும், பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே ஆசையா இருக்கும், கேட்கிற விஷயங்கள் நம்மளும் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொள்பவன் தான் ஒரு உண்மையான மூமின். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுத்திக் கொள்ளையா? ஒரு வீட்டில் அவருடைய குடிசையில ஒரு ஈச்சம் பாயில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, படுத்து கிடக்கிறாங்க. பார்த்த உமர் அலி சொல்றாங்க, கிஸ்ராவுடைய மன்னர்களை எல்லாம் பாருங்க, அவர்கள் தங்களுடைய அந்த அரசனாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க, பஞ்சு மெத்தைகள்ல படுத்து தூங்குறாங்க. நீங்க ஆட்சியாளரா மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, எங்களுடைய தூதர் நீங்க, உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, நீங்க ஏன் இந்த ஈச்சம்பாயில படுக்கணும், அதனுடைய தடம் உங்களுடைய முதுகுல தெரிகிற அளவுக்கு ஒரு சிரமமான வாழ்க்கையை நீங்க வாழணுமா? ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு கட்டளை இட்டால் அதை போன்ற பஞ்சு மெத்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரமாட்டோம், அதை போன்ற மாட மாளிகைகளை உங்களுக்கு நாங்கள் கட்டி தர மாட்டோம் கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்துல இதைத்தான் நான் விரும்புறேன், மறுமையில் அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறானோ அந்த கூலியை நான் ஏற்றுப்பணி தவிர இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, பதிவு செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், நமது இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாக தெளிவான முறையில் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள்மறை திருக்குரானில் சொல்லுகின்ற பொழுது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதராகிய முஹம்மதிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லுகின்றான். உலகத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வழிகாட்டியாகவும், மார்க்க விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடியவர்களாகவும், ஏகத்துவத்தின் பக்கம் இறைவன் கொடுத்த மார்க்கத்தை முன்வைத்து அழைக்கக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு மத்தியிலேயே பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தி பேசப்படுகிறதா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் நம்ம இடத்தில் பேசப்படுகிறதா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. மாற்றமாக உலக செய்திகளை நமக்குள் நாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொள்கிறோம். சினிமா செய்திகளை நமக்குள் நாம் பேசிக்கொள்கின்றோம். வலைதளங்களில் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளை நமக்குள் நாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொள்கிறோம். ஆனால் இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசக்கூடிய அந்த நேர கால அளவு என்பது மிக மிக கம்மி. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு என்னென்ன செய்திகளை பேசுகிறார்கள், என்னென்ன விஷயங்களை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் தாய்மார்களுக்கு என்ன விஷயங்களை சொல்கிறார்கள், எந்த விஷயத்தை பிள்ளைகள் தாய்மார்களிடத்தில் பேசுகிறார்கள், இப்படி நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அதில் 100க்கு ஒரு 10-5% மட்டும்தான் மார்க்க செய்திகளும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நபிமொழிகளும் அவர்களுக்கு மத்தியில் பேசப்படக்கூடியதாக இருக்கும். அதற்காகத்தான் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை கொண்டு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுடைய போதனைகளை உபதேசங்களை
மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்தான் எல்லாவற்றிற்கும் முஸ்லிம்களாகிய நமக்கு முன்மாதிரி என்பதை மக்களுக்கு மத்தியில் போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த 10 மாத கால அஜெண்டாவை முன்வைத்து நாம் பிரச்சாரம் செய்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகிற பொழுது, அகான லின்னாசி அஜபன் அவுகைனா இலா ரஜுலி மின்ஹும், மக்களே, உங்களுக்கு தூதர் உங்களிலிருந்தே தேர்வு செய்யப்பட்டது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? ஏதாச்சும் ஒரு மேஜிக் மாதிரி, ஏதாச்சும் ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு கொடுத்தான்ல, அந்த மாதிரி வேதம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ்ட்டேந்து அற்புதங்கள் உங்களிடத்திலிருந்து வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு தேர்வு செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஏடா, நம்மோடு பழகி கொண்டிருந்த ஒரு மனிதர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர், நம்மோடு பேசி சிரித்து உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதர் தன்னை தூதர் என்று சொல்றாரே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் நம்மை பார்த்து கேட்கின்றான். அன்பிரின்னாஸ், அவர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார். நல்ல செயல்கள் கொண்டவர்களுக்கு, மூமின்களுக்கு அவர் நற்செய்திகளை சொல்வார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தூதரை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அப்ப இங்க விஷயம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களுக்கான முன்மாதிரி. அதுல நீங்க எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்கள், நீங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எப்படி காட்டி கொடுத்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த அமல்களை செய்ய சொன்னார்களோ அதை போன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு பரிசாற்றுகின்றான். அதற்கு தான் முதல்ல அல்லாஹ் சொல்கின்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று எந்த இறைவன் சொல்கிறானோ அதே இறைவன் அதை தொடர்ந்து சொல்கின்றான், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிரா, யாரெல்லாம் மறுமையை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்புகிறார்களோ, நாளைக்கு மறுமையில் நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்பாக நிற்க வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான கேள்விகளை நம்மிடத்தில் இறைவன் கேட்பான். நாம் நாளைக்கு நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய இறைவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று யார் இந்த உலகத்தில் பயந்து வாழ்கிறார்களோ இவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்கின்றான். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வியல், இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகளை நோக்கி ஓடக்கூடியவனாக இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஆவலோடு அதை நோக்கி நகரக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகிய வாழ்வியலை சொல்லித்தராங்க. அந்த வாழ்வியல் எதை நோக்கிய பயணம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். என்ன உபதேசம் என்றால், அத்துன்யா சிஜ்னுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, என்னை பின்பற்றியதற்காக நீ இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்ட. யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா? இப்போ ஒரு கட்சியிலே போய் சேர்றதா இருந்தா கூட, இங்க வாங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் தரும் வாங்க, இங்க வாங்க உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரும், ஒரு எம்பி சீட்டு தரும், இப்போ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வீடியோலாம் கூட உங்களுக்காக போடுவோம், இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்
இஸ்லாத்தை உளமாற நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் இன்பமாக வாழ மாட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக சொகுசாக நீங்கள் வாழ மாட்டீங்க. மாற்றமாக ஒரு சிறைச்சாலையில் ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்றுதான் இந்த மார்க்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எண்ணற்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் என்ன செய்ய முடியாது, அதில் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, தூதர் உங்களுக்கு வழிமுறையாக எதை போதித்தாரோ அந்த விஷயத்தை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு மனிதன் எப்படி வெளியில வந்தா சந்தோஷப்படுவானோ அது மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவும் இஸ்லாத்தை பின்பற்றியதற்காகவும் நபிகளாரை பின்பற்றியதற்காகவும் உங்களால் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு பல இடங்களில் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, பல விஷயங்களை இன்றைக்கு மறந்தவர்களாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் எத்தனையோ வழிமுறைகள் இன்றைக்கு இருக்குது. உதாரணமாக பாருங்க, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பேரன்மார்களை தூக்கி கொஞ்சினாங்க. குழந்தைகளை பற்றி சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பேரன்மார்களை தூக்கி கொஞ்சுகின்ற பொழுது கூட இருந்த ஒரு தோழர் கேட்கிறார், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் தூக்கி கொஞ்சது கிடையாது, ஏன் இவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள், யார் பிறருக்கு இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்ட மாட்டான். இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு சிறு பிள்ளைகள் இன்றைக்கு எல்லா விஷயத்திலேயும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு ஆய்வறிக்கையிலே சொல்றாங்க, சமீப காலமாக தாய் தந்தையர்கள் என்பவர்கள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து தியாக மனப்பான்மையோடு இந்த பிள்ளைகளை அணுகுவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நவீன கலாச்சாரங்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் வளர்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நபிகளாருடைய போதனைகளை நபிமொழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாகிய நம்ம இருக்கிறோமா? நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஸ்கூலை விட்டு வந்த உடனே என்ன செய்கிறோம், ஸ்கூலில் என்ன நடத்துனாங்க, என்ன படிச்ச, ஏன் எழுதாம வந்த, அவன் நோட்டில் டீச்சர் என்ன எழுதி கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாத்தையும் சரிபார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தில் எப்படி இருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தில் தங்களை எப்படி ஒன்றிணைத்துக் கொள்கிறாங்க, இந்த மார்க்க விஷயத்தில் தங்களை எப்படி ஈடுபாடோடு காட்டிக்கொள்கிறார்கள் என்ற சிந்தனை இன்றைக்கு பல பெற்றோர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனால் எல்லாத்தை விடவும் அடிப்படை என்ன, ஒரு மனிதனுக்கு மார்க்கம் தான் கட்டாயம். இன்றைக்கு சமுதாய சூழல் எந்த அளவிற்கு பரவி மோசமான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு பாருங்க. எங்க பாருங்க, இந்த போதை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில அதிகமாக பரவி கிடக்கு. ஒரு ட்ரெயின்ல ஒரு வட மாநிலத்தவர் என்ன செய்யறாரு, வேலை முடிஞ்சு வரார், அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த போதை வஸ்தின் காரணமாக தினைக்கும் அவரை கிண்டல் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு அழைச்சிட்டு போய் அவரை சரமாரியாக வெட்டக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் எல்லாரும் யாரு, பெரும் ஏதாச்சும் பிரச்சனையா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனை எதற்கு கொலை செய்யறான், கொலை செய்ய முயற்சி செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு பகை இருக்கும், ஏதாச்சும் ஒரு கோபம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஆத்திரம் வரும். ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஏதோ ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கொண்டதின் காரணத்துக்காக விளையாட்டுத்தனமாக ஒரு மனிதனை நம்ம வெட்டலாம், ஒரு மனிதனை நம்ம கொலை செய்யலாம், ஒரு மனிதனை நம்ம என்ன வேணாலும் போட்டு அடித்து துன்புறுத்தலாம் என்று சொல்லி இன்றைக்கு 17-16 வயது பிள்ளைகள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் இவருடைய நிலை என்ன? இது மாற்று மருத்துவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முந்தா நாள் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வருது, திருச்சியில் 2 ஆண்கள் ஒரு பெண் பிள்ளை, 3 பேரும் இஸ்லாமிய பிள்ளைகள்,
18 வயது கூட நிரம்பாத அந்த 3 நபர்களும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. ரொம்ப ஆசையா ரொம்ப ஜாலியா என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த ஊசி மூலியமாக போதை ஏற்றுவாங்கல்ல, அந்த போதை பொருட்களை அந்த 2 ஆம்பளை பிள்ளைகளும் எடுத்துக்கிறாங்க. மூன்றாவதாக சும்மா இல்லாம இந்த பெண் பிள்ளைகளுக்கும் அந்த போதைப் பொருளை போடுறாங்க. கையில நரம்பு மூலியமாக அந்த ஊசியை போடுறாங்க. போட்டதுல அந்த பிள்ளைக்கு அந்த டோசேஜ் தாங்க முடியாம வலிப்பு அந்த ரூம்லயே இறந்து போயிடுது அந்த பிள்ளை. யோசிச்சு பாருங்க, மார்க்கம் எந்த அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, பெண்களுக்கு எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குகின்றார். இன்றைக்கு இந்த உலக விஷயங்கள்ல மூழ்கி போதை கலாச்சாரத்தில் ஆண் பிள்ளைகள் தான் போய் நாசமாகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு இந்த பெண் பிள்ளைகளும் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்ப இவர்களுக்கு மார்க்க விஷயத்தை எப்படி போதிக்கிறது? யார் போதிக்கிறது? இவங்கெல்லாம் மார்க்கம்னா என்னன்னே தெரியாதவங்களா? அல்லாஹ் ரசூல் என்றால் யாருன்னே தெரியாதவங்களா? இஸ்லாம்னா என்னன்னே தெரியாதவங்களா அப்படின்னு கேட்டா, இஸ்லாம்னா என்னன்னு தெரியும், மார்க்கம்னா என்னன்னு தெரியும், போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம் என்று தெரியும். தெரிந்தும் கூட இந்த மாதிரி போய் ஒரு போதையுண்ட நிலையில ஒரு பெண் மரணிக்கிறாள், ஒரு இஸ்லாமிய பெண். அவங்களுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ்விடத்தில் அந்த பெண் பிள்ளையினுடைய மறுமை நிலை என்ன? இன்றைக்கு எல்லாமே நமக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே வெறும் செய்திகளாக நம்ம காதில் வாங்குறோம். நாளைக்கு நம்முடைய வீட்டில் அது நடக்கிற பொழுது, நம்முடைய வீட்டில் ஒரு இது போன்ற ஒரு துர்சம்பவம் நிகழ்கிற பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் வருத்தமும் நமக்கு தெரியும். அதுக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரை அழகிய முன்மாதிரியா எடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நீங்கள் அடிப்படையாக எடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு வழியை பின்பற்றினாலும், எந்த ஒரு வழியை நீங்கள் தேர்வு செய்தாலும் அது உங்களை நஷ்டத்தில் தான் கொண்டு போய்விடும். அல்லாஹ் சொல்கின்றான், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான். உன் கூட இருக்கிறவன் 1000 சொல்லுவான், உன் கூட இருக்கிறவன் நிறைய கருத்துக்களை பேசுவான், உன் கூட இருக்கிறவன் நிறைய ஐடியாக்களை கொடுப்பான். ஆனால் நீ எதை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் பதில் சொல்கின்றான், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனிடமிருந்து எது வகை செய்தியாக உங்களுக்கு அருளப்பெற்றதோ, எதை அல்லாஹ் உங்களுக்கு வகையாக வேதமாக வழிகாட்டியாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்றைக்கு எது நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து தங்களுடைய வாழ்வியலாக ஆக்கிக் கொண்ட ஒரு சமூகம், இன்றைக்கு அதில் 3/4 பேர் இன்றைக்கு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போதை கலாச்சாரம் எந்த விஷயத்தில் நீங்க பாருங்க, அரசு பண்ற 3/4 பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள். குல்லு மஸ்ஹூரின் ஹராம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். போதை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஹராம். லா துல்குபி ஐதிக்கும் இலத்தஹுலுகா, நாசத்தின் பக்கம் உங்களுடைய கைகளை போடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இறைவன் இவ்வளவு உபதேசங்களை பட்டியல் போடுகிறார், ஆனால் இதை மறக்கிறாங்க. இதையெல்லாம் இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு சினிமா மோகத்தாலும் மற்ற விஷயங்களாலும் இன்றைக்கு என்ன செய்யறான், இதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய சந்தோஷம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம்னு அவன் நினைக்கிறான். இன்னைக்கு சினிமா படங்கள் என்ன காட்டப்படுது? ஒரு ஹீரோ அப்படி இருந்தான்னா அவன் இந்த மாதிரி முடிவெட்டணும், இந்த மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெண்களை கிண்டல் செய்யணும், கேலி செய்ய வேண்டும், இந்த மாதிரி போதைப் பொருட்களை அழகா எடுக்கணும், நிறைய சிகரெட் குடிக்கணும், அது குடிக்கணும், கஞ்சா கடத்தணும். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஹீரோவுடைய அடையாளம். தெருவில் ஒருத்தர் குடிச்சான்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க தெரியுமா, தண்ணி வண்டின்மாய் இப்படியே சொல்லுவாங்க. இப்ப குடிகார போய இவனுக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்து மாரடிக்க முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு நிலை என்ன?
திருமண மேடைகளில் மாப்பிள்ளை நிற்கிறாரு, பொண்ணு நிற்கிறாங்க. பொண்ணு பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி மாப்பிள்ளையுடைய கையில் கொடுக்குறாங்க. இது இன்றைக்கு நிலை. ஏன் இது இன்னைக்கு ட்ரெண்டுன்றோம். இன்னைக்கு இதுதான் சமூகம், இதான் முன்னேறிய சமூகம். எது? ஒரு பெண்மணி தன்னுடைய கையால் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தன்னுடைய கணவனுக்கு கல்யாண மேடையில் கொடுப்பது என்னவா? இவங்கெல்லாம் முன்னேறிய சமூகம். கலாச்சாரத்தில் நாங்களாம் முன்னேறிட்டோம். போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக எந்த ஒரு தங்கு தடையுமின்றி பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு மனநிலை இன்றைக்கு எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இருக்கு. அற்பமான இன்பம் தாங்க. அது குடிச்சா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு போதை இருக்கும், இவ்வளவுதானே. அந்த மதிகிடக்கூடிய அந்த போதைப் பொருளை இன்றைக்கு பயன்படுத்தி எவ்வளவு பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையாக இன்றைக்கு இந்த மது இருக்குது, இந்த போதை வஸ்துக்கள் இருக்குது. இன்றைக்கு பெண் உரிமை அப்படி பேசுறவங்க கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆண்கள் செய்கின்ற தவறுகளை இவங்களும் செய்யறாங்க. ஒரு டிவி ஷோலே உட்கார்ந்து பேசுறாங்க. ஆண்கள் குடிக்கிறாங்க, நாங்க குடிச்சா தப்பு என்ன? ஆண்கள் ஸ்மோக் பண்ற, சிகரெட் குடிக்கிறாங்க, நாங்க குடிச்சா தப்பு என்ன? இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நிலை. அதிலும் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்துல கட்டமைக்கப்படுறாங்க? இன்றைக்கு அரைகுறை ஆடையோடு இந்த தெருவில் ஒரு பொண்ணு நடந்து போறாங்கன்னா, என்ன இவ்வளவு அசிங்கமா நடந்து போறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மாற்றமா நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? எவ்வளவு தைரியமான பொண்ணு பாருன்னு சொல்லுவோம். ஒரு அரைகுறை ஆடையோடு ஒரு பெண்மணி வந்தாங்கன்னா அது அசிங்கம், இது இந்த மாதிரி உடை அணியக்கூடாது என்ற மனநிலை மாறி ஒரு பெண்ணினுடைய ஆடை குறைப்பு என்பது அந்த பெண்ணினுடைய வீரத்தினுடைய அடையாளமாக, அந்த பெண்ணினுடைய தைரியத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் கட்டமைக்கப்படுது. ஒரு பெண்ணினுடைய தைரியம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அஸ்மா பின்த் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர்கள் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக பேசினாங்க. அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினாங்க. தன்னுடைய பிள்ளையை கொன்று யூதர்களுடைய சமாதியில் புதைக்கப்பட்ட போது கூட அவனை எதிர்த்து பேசினாங்க. இது தைரியம் தானே? மார்க்க விஷயத்தில் தைரியமா இருக்கிறோமா? இல்லை. ஒரு பயான் பேசுறப்ப தைரியமா பேசுறோமா? இல்லை. மார்க்க விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது வராத தைரியம், மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது வராத தைரியம் எப்போ வருது? உலக விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு நமக்கு வருகின்ற பொழுது அந்த தைரியம் வருது. இதான் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழிமுறையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையா? எவ்வளவு செய்திகள் ஆயிஷா நாயகி பற்றி வருது, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தைரியமாக சொல்லுவாங்க. மார்க்க விஷயங்களில் யாரேனும் தவறிழைத்தால், தவறான கருத்துக்களை சொன்னால் உடனுக்குடன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். சொல்வது உமர் அலியா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்னு உமர் சொல்றாரா? யாரையும் பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து தப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலமும் இந்த செய்தியை சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி தைரியமா பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே தைரியமா பேசுவாங்க. அந்த தைரியம் இன்றைக்கு பெண்களுக்கு இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க? ஆடையை குறைத்து ஒரு பெண்மணி நடந்து போனாங்கன்னா அது ஒரு தைரியம், அது ரொம்ப வீரமான பெண்மணி, எவ்வளவு தில்லா நடந்து போறாங்க பாருங்க, எவ்வளவு கெத்தா நடந்து போறாங்க பாருங்க, இப்படியெல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய நிலை. இப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறணுமா, இந்த உலகத்தை நீங்கள் எளிமையாக கடந்து மறுமையிலையும் நீங்கள் வெற்றி பெறணுமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய விதிமுறை என்ன? உங்களுக்கு எது வகை செய்தியாக இறக்கப்பட்டதோ, எதை துபையின லின்னாஸ், எதை உங்களுடைய தூதர் உங்களுக்கு விளக்கி சென்றிருக்கிறார்களோ, எதை உங்களுக்கு மார்க்கமாக எடுத்து சொல்லிவிட்டு உங்களுடைய தூதர் சென்றிருக்கிறார்களோ நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அது அல்லாத விஷயத்தை நாம் பின்பற்றும் காலமெல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு வழிகேட்டில் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைக்கு உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கு அப்படிதான் இன்றைக்கு கட்டமைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம்.
நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தருதா? நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு செல்லுல இன்ஸ்டாகிராம் பார்த்தா எனக்கு சந்தோஷம். நான் ஏதாச்சும் பாட்டு பாடினா எனக்கு சந்தோஷம். நான் ஒரு வீட்டில் படுத்துக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்த்தேன்னா எனக்கு சந்தோஷம். யாரையாச்சும் பத்தி வலைதளங்களில் புறம் பேசினா எனக்கு சந்தோஷம். இதில் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா? இதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழிமுறையை தான் நமக்கு சொல்லி காட்டினாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை இருக்கு. நீங்க பாருங்க, பெற்றோர்களாக இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்கு மத்தியில நம்ம பல தவறுகளை இழைக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறோம். அப்படி சாப்பாடு போடுறப்ப எத்தனை தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஏன் அப்படி கேட்க மாட்டோம் அப்படின்னா, நம்மளே அவசரத்தில் அப்படி சாப்பிட்றது, அப்படிதான் சாப்பிட்றோம். சரி, பிள்ளை சாப்பிட்றானே, அந்த சாப்பாட்டுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒழுங்குமுறையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல. வலது பக்கமாக எடுத்து சாப்பிடுங்க, தட்டில் அருகில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்க. இதை என்றைக்காச்சும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோமா? கிடையாது. சாப்பாடு தான் இப்படி. பிள்ளை ட்ரெஸ்ஸு போடு, அவன் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துப்பான். ஆனால் பெற்றோர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவாங்க பாருங்க. இந்த நடிகர் இந்த படத்தில் இப்படி போட்டிருந்தாரு, அந்த மாதிரி என் பிள்ளைக்கு போட்டால் அப்படியே பெருநாள் துளைக்கு அப்படி போட்டுக்கிட்டு ஷூ க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தான்னா அப்படியே அந்த நடிகரே நடந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையா? இது நபிகளார் காட்டிய வழிமுறையா? எதை நாம் பின்பற்றுகிறோம்? எது நம்மை இந்த உலகத்தில் எது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறதோ, எது நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் நம்முடைய சமூக மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. இந்த பிள்ளைகள் சம்பந்தமாக, பெற்றோர்கள் சம்பந்தமாக, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வியலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினாங்க. ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, நபிகளார் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க? அவர்கள் அழகாக பதில் சொல்றாங்க. ரசூல்லா வீட்டில் இருந்தாங்க, வெளியில இருந்தாங்கலாம் கிடையாது. ரசூல்லாவுடைய குணம் என்பது குர்ஆனாகவே இருந்ததுன்றாங்க ரசூல். அந்த ஆயிஷா நாயகி அவர்கள் என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கட்டளையிட்டு இருக்கிறானோ, எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் போதித்திருக்கிறானோ அந்த குர்ஆனாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு செய்தியை போதித்துவிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமாக எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலமும் அவர்கள் வேறு மாறியாக நடந்து கொண்டது கிடையாது. வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு சொல்றாங்களா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று உங்களுக்கு சொல்றாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இரவு நேரங்களில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுவுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதை சரியான முறையில் பின்பற்றுவார்கள். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பார்கள் என்றால் மென்மையானவர்களாக இருப்பார்கள். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக லஅலா ஹுல்கின் அலீம். நபியே, நீங்கள் ஒரு மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். நீங்கள் கடின உள்ளம் கொண்டவர்களாகவும் கடினமாக பேசுபவர்களாகவும் நீங்கள் இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். எல்லா விஷயத்திலேயும் நபிகளார் அவர்கள் மென்மையை போதிப்பவர்களாக, பொறுமையை போதிப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்களே அப்படிதான் இருக்கும். சின்ன பசங்கள்கிட்ட பேசுறதுனா கூட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் பேசுவாங்க. பெரிய நபர்கள்ட்ட பேசுறப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு நடை உடை மென்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுதா? தன்னுடைய ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றார் போல், தன்னுடைய ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றார் போல் அவருடைய இந்த பேச்சு இன்றைக்கு மாறிவிடுகின்றது. இப்படி பிள்ளைகள் நம்மிடத்திலேயே நிறைய மாற்றங்களை பார்க்கிறாங்க. ஆனால் இதை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெரிய அளவில் அதை கண்டுகொள்ள மாட்டோம்.
அதனால தான் இன்றைக்கு மற்ற விஷயங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பதிவு செய்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸனு அமலா. இந்த உலக வாழ்க்கையை படைச்சு உங்கள் கையில் கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தபடி வாழ்ந்து வாங்க, மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா? அப்படிலாம் அல்லாஹ் சொல்லலை. நீ எபுலுவக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உங்களை அல்லாஹ் சோதிப்பான். அதுவும் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சோதனையுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக மொபைல் ஃபோன் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நிறைய மக்களுக்கு வலைதளங்களை பயன்படுத்துவது தெரியாது. வலைதளத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாது. வலைதளத்தை என்ன செய்யணும், எப்படி போகணும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லார் கையிலேயும் இந்த மொபைல் ஃபோன் இருக்கு. எல்லார் கையிலேயும் ஒரு இன்ஸ்டா ஐடி, ஒரு ஃபேஸ்புக் ஐடி இன்னைக்கு இருக்குது. அதை நல்ல முறையில் தாவாவிற்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கிறார். ஆனால் அதில் பெரும்பாலான நபர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அதை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதற்குத்தான் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கல்ல, ஆனால் அவுலாபில் மூமினீன், எல்லாரை விடவும் ஒரு மனிதனுக்கு நேசத்திற்குரியவனாக நான் ஆகுகிறவரை, எல்லாரை விடவும் ஒரு மனிதன் என்னை நேசிக்காதவரை அந்த மனிதன் ஒரு காலமும் ஒரு மூமினாக மாற முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பல தலைவர்களை, பல அரசியல் கட்சி தலைவர்களை இன்றைக்கு நேசிக்கிறான். அவன் வைக்கிற போஸ்ட்ல இருந்து, போடுற போஸ்ட்ல இருந்து, கொடுக்குற ஆதரவுல இருந்து, எது என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாம இன்றைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் ஒரு நபரை பார்க்காமல், அவரின் மூலமாக எந்த ஒரு உலகம் சார்ந்த பயனையும் அடையாமல் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு மனிதரை உலக மக்கள் மொழியை கடந்து, இனங்களை கடந்து, நிறங்களை கடந்து மனிதர்கள் நேசிக்கிறார்கள் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யாராச்சும் சொல்லுவோமா? இன்றைக்கு பாருங்க, முஸ்லீம் என்று பெயர் தாங்கி முஸ்லீமை கூட நீங்க எடுத்துங்க. தொலை மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், தர்காக்கு போவான், தரிகாக்கு போவான், உலகத்தில் உள்ள எல்லா முசீபத்துகளையும் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசினால், தவறாக பேசினால், அவர்களை பற்றி தவறான விஷயத்தை பரப்பினால் அவர்கள் என்ன செய்யறான்? கோபப்படுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தர் திட்டினா கோபப்படுறது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதா? அல்லாஹ்வுடைய ஒருவரை நேசிப்பது என்பது ஒருவர் சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஒருவர் என்ன கட்டளையை நமக்கு சொன்னாரோ, எதை ஃபாலோ பண்ண சொன்னாரோ, எதை மார்க்கமாக நமக்கு கொடுத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ அதை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நம்ம பின்பற்றுறது. இந்த மாதிரியான நேசம் இன்றைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு இருக்குது, இளம் பெண்களுக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு எவ்வளவு பேர் இன்றைக்கு பெரும்பாலும் நீங்க பாருங்க, மரண செய்திகளை பாருங்களேன். இந்த போதைப் பொருட்கள் மூலமாக, விபத்துக்கள் மூலமாக வரக்கூடிய மரண செய்திகளை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு இளைஞர்கள் சிறிய சிறிய வயதில் இன்றைக்கு சிறு வயது மரணங்கள் அவ்வளவு இருக்கு. முன்னாடி எல்லாம் பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜனாசா அறிவிப்பு வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் அப்படி வரும். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 2-3 ஜனாசா அறிவிப்புகள் வருது. எத்தனையோ குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மரணிக்கிறாங்க. அல்லாஹ்வும் அதான் சொல்றான், உங்களுக்கு எப்போ மரணம் வரும் யாரும் சொல்ல முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்குறோம், நீங்கள் உட்காந்துருக்குறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நாம் இருப்போமா, காலையில் நம்ம எந்திரிப்போமா நமக்கு தெரியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கை இறைவன் எதை நமக்கு சொன்னான், அல்லாஹ் நம்ம எதுக்கு படைச்சிருக்கிறான்,
அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சாங்க என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அது இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால், அது இல்லாமல் நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் ஒரு காலமும் இந்த உலகத்திலையும் வெற்றி அடைய முடியாது, மறுமையிலையும் வெற்றி அடைய முடியாது. ஆசையாக தான் இருக்கும். பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஆசையாக இருக்கும். கேட்குற விஷயங்கள் நம்மளும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொள்பவன் தான் ஒரு உண்மையான மூமின். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுத்தி கொள்ளையா? ஒரு வீட்டில் அவர்களுடைய குடிசையில் ஒரு ஈச்சம் பாயில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? படுத்து கிடக்கிறாங்க. அதை பார்த்த உமர் அலி சொல்கிறாங்க, கிஸ்ராவுடைய மன்னர்களை எல்லாம் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய அந்த அரசனாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க, பஞ்சு மெத்தைகளில் படுத்து தூங்குறாங்க. நீங்கள் ஆட்சியாளராக மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, எங்களுடைய தூதர் நீங்கள். உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? நீங்கள் ஏன் இந்த ஈச்சம்பாயில் படுக்கணும்? அதனுடைய தடம் உங்களுடைய முதுகில் தெரிகிற அளவுக்கு ஒரு சிரமமான வாழ்க்கையை நீங்கள் வாழணுமா? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு கட்டளை இட்டால், அதை போன்ற பஞ்சு மெத்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரமாட்டோமா? அதை போன்ற மாட மாளிகைகளை உங்களுக்கு நாங்கள் கட்டித்தர மாட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது இப்படி தான், எனக்கு இந்த உலகத்தில் இதைத்தான் நான் விரும்புகிறேன், மறுமையில் அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்குறானோ அந்த கூலியை நான் ஏற்றுப்பண்ணி தவிர இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? பதிவு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா விஷயத்தை பார்த்தும் பொறாமைப்படக்கூடியவர்களாக, எல்லா விஷயத்தையும் உழைக்காமல் ரொம்ப எளிமையாக அடையணும்னு நினைக்கிறோம். அதானே இன்றைக்கு ஒரு மனிதன் வேலைக்கு போகக்கூடாது, சீக்கிரமாக எதா இருந்தாலும் இன்றைக்கி உடனே என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்ம உள்ள வந்துடுச்சு. அதனால தான் இன்றைக்கு பல நபிமொழிகளை இன்றைக்கு நம்ம மறுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இஎம்ஐயில் எடுத்து வாங்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன காரணம்? சென்னையில் ஒரு 30,000 40,000 சம்பளத்துக்கு இருந்துக்கிட்டு மாதம் 12,000 15,000 வாடகை கொடுத்துக்கிட்டு ஒரு சின்னோண்டு ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருக்கும் வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், எல்லாமே இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருந்து ஏசியில் இருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. காலையில் கணவனும் வேலைக்கு போயிடுவாங்க, மனைவியும் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, எல்லாருமே வர்றது சாயந்தரம் 6 to காலையில் 6, இவ்வளோதான். ஆனால் அந்த வீட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத பொருட்களே இருக்காது, எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும். என்ன காரணம்? எல்லாம் இன்றைக்கு இது போன்ற வட்டினால் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிக்கிட்டால் எல்லா பொருளையும் நம்ம வாங்கி வச்சுப்போம் என்று சொல்லி வட்டியில் விழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்களே இருக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையா? அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் நம்மளுக்கு காட்டி தந்தாங்களா? நபிகளார் அவர்கள் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ள மக்களை பாருங்கள். நம்ம சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், நல்ல வீடுகளில் இருக்கிறோம், நல்ல உடைகளை அணிகிறோம், அந்த சாப்பாடு இல்லாமல், வீடு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் தெருக்கல்ல எத்தனை நபர்கள் இன்றைக்கு படுத்து கிடக்கிறாங்க பாருங்க. முடிகள் எல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போய் பஸ் ஸ்டாப்புகள்லையும் ஒரு அழுக்கு கட்டப்பை, இந்த மாதிரியா இன்றைக்கு நம்முடைய நிலை இருக்குது. காலைல ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு. இளைஞர்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு போகிறப்ப, காலேஜுக்கு போகிறப்ப ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்தோட ஒரு ட்ரெஸ்ஸு. விதவிதமான சாப்பாடு, ஒரு நாள் வச்ச சாப்பாடு அடுத்த நாள் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். நேற்றும் இதுதானா, இன்னைக்கு இதுதானா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஆனால் சாப்பிட சாப்பாடு இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல், உடுத்த உடைகள் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு தெருக்கல்ல படுத்து கிடக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்கிறாங்க, செல்வத்தை பற்றிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா? அல்லாஹ் உங்களோட கீழ்நிலையில் எவ்வளவு மக்களை வச்சிருக்கிறான்னு பாரு. செல்வத்துடைய ஆசையே உங்களுக்கு போயிடும். செல்வத்தின் மீது ஒரு விதமான மனோ இச்சை உங்களுக்கு வராது, அதன் மீது உள்ள ஏக்கம் உங்களுக்கு வராது. அவனுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கல, நமக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான்ல. நீ பாருங்க, இந்த காசால எல்லாம் போர் நடக்குது. அதில் சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போணுச்சு. ஒரு நபர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு மைதா மூட்டையை தூக்கிட்டு வேகமாக ஓடி வருவார்.
அதே நபர் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில், அவருடைய பேஜில் இப்போ நீங்கள் கீழே போய் பாருங்களேன், வெளிநாடுகளில் மேலை நாடுகளுக்கு போய் அந்த மலை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெசார்ட்டில் ரூம் எடுத்து அந்த மலையை ஒட்டி இருக்கும்ல நீச்சல் குளம், அந்த மாதிரி நீச்சல் குளத்தில் படுத்துக்கிட்டு பெரிய பெரிய உயர்தர பானங்கள் சாப்பாடுகள் அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டே வரும். அதை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதருடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றி வச்சுருக்கான் பாருங்க. ஒரு மைதா மூட்டை கிடைத்ததற்காக அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் ஓடி வருகிறார் என்றால் அவருடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றிருக்கிறான். எவ்வளோ லக்ஸுரியா, எவ்வளவு பணக்கார தன்மையோடு இருந்த ஒரு மனிதர் கொஞ்ச வருடங்களில், ஓரிரு வருடங்களில் ஒரு மைதா மூட்டைக்கு கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து வைக்கிறான். அப்படின்னா நம்முடைய நிலையெல்லாம் என்ன என்பதை நாம் முதல்ல யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம், அதை சம்பாதிப்பதற்காக மார்க்கத்தை தூக்கி ஓரம் வைக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை தூக்கி ஓரம் வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நினைத்தால் நம்மிடத்திலிருந்து அதை எடுப்பதற்கு ரொம்ப நேரம்லாம் என்ன செய்யாது, ஆகாது. ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துருவான். நம்மளே எத்தனையோ பேர் சொல்லுவாங்கல்ல, எங்கள் வாப்பாலாம் இப்படி வாழ்ந்தாங்க, எங்கள் உம்மா இப்படி வாழ்ந்தாங்க, எங்களுக்கு இத்தனை ஏக்கர்லாம் தோப்பு இருந்துச்சு, இவ்வளவு பெரிய வீடு இருந்துச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவருடைய நிலை என்ன? ஒரு வாடகை வீட்டில் சாதாரணமாக இருப்பாங்க. பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கான நிலையான வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை நோக்கித்தான் ஓடக்கூடிய நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இருக்கிறோம். அதற்காக இன்றைக்கு இறைவனுடைய வழிமுறைகளை மறக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை மறக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உபதேசங்களை, கருத்துக்களை, நற்போதனைகளை மறக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறைகள் சார்ந்த விஷயத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு வழிமுறையாக பார்க்கப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, 2 விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் அதில் லேசானதை தேர்வு செய்யுங்கள், அதிலும் குறிப்பாக பாவ மன்னிப்பை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒருத்தர் யாராச்சும் ஒரு இடையூறுகளை கொடுத்தால், இடர்களை கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் என்ன? மன்னிச்சு விடுறது தான் இந்த குணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி அவருடைய கழுத்தில் துண்டை போட்டு, துணியை போட்டு இறுக்கி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறாரு, முஹம்மதே, எனக்குரிய ஹதியா பொருட்கள் எங்க, எனக்குன்னு உள்ள பங்குகள் எங்க அப்படின்ட்டு கேட்குறார். அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்பட்டாங்களா? கோவப்படலை. மாற்றமாக அந்த துண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து விட்டுட்டு தோழர்களுக்கு கட்டளையிடுறாங்க, இவர்களுக்கான அந்த ஹதியாவை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னே அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப எளிமையாக அணுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலான பெற்றோர்கள்ட்டையுமே இது இருக்கு. எந்த அளவிற்கு இருக்குன்னா, இன்றைக்கு பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கல்ல, என் பிள்ளை நல்லா படிக்கிறான் அப்படின்றது ஒரு விதமான பெருமையாக பேசுறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுகிறப்ப பரவாயில்ல. அதில் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இவன் ரொம்ப கோபக்காரன், எதுனாலும் என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், டக்குன்னு கோபம் வந்துடும். இப்போ கோபம்ன்றது யாருடைய பண்பு? ஷைத்தானுடைய பண்பு. அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வழிமுறையா? நீ கோபக்காரனா இரு, நல்ல சண்டை போடு, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாதிப்பு ஏற்படுறப்ப சண்டை போடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கோபப்படக்கூடியவராக இன்றைக்கு சிறுவர்கள் இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் பென்சில் கேட்டிருக்கான், கொடுக்கல. என்ன செய்கிறான், அடுத்த நாள் வரப்ப அருவாவை எடுத்துகிட்டு யார் பென்சில் கொடுக்கலையோ அந்த கூட படிக்கிற பையனை வெட்டிவிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நமக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும், அவனை கொலை செய்யலாம். வெறும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன். இந்த அளவிற்கு ஒரு சிறு பிள்ளைகள் செல்கிறார்கள் என்றால் இந்த ஊடகமும் சினிமாக்களும்
ரீல்ஸுகளும் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு நஞ்சுகளை விதைத்திருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்ன? எளிமையானதை எடுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறரை மன்னித்து பழகுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? எந்த விஷயத்தில் கோபப்படணும், எந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணும், எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்துவான் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நம்ம பதிக்கிறது கிடையாது. இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறான். நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அப்படின்ட்டு சில பட்டியல்கள் போட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது மறுமை நாளில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அம்மாமன் ஊத்திய கிதாபுஹு பிஷிமாலிஹி, தன்னுடைய இடது கையிலே புத்தகம் கொடுக்கப்பட்டவர்களாக, இடது கையில் புத்தகத்தை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போய் அவர்கள் அங்கே நிற்பார்கள். அவன் சொல்லுவானா, ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இடது கரத்தில் புத்தகம் வழங்காமல் இருக்கப்பட்டிருக்க கூடாதா? வலது கரத்தில் புத்தகத்தை வச்சிருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நிற்கிறாங்க, சொர்க்கவாசிகள். நான் இடது கரத்தில் புத்தகம் வாங்கிட்டு என்னுடைய நிலை என்ன ஆகும்னு தெரியாம நான் இங்கு நிற்கிறேனே அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஒலம் அதிரிமா ஹிசாபியா, அல்லாஹ் என்னை எப்படி விசாரிக்க போறான் அப்படின்னு எனக்கு தெரியல. யா லைத்தஹா கானத்தில் காதியா, நான் இறந்ததோடு அப்படியே நான் போயிருக்க கூடாதா? அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பிட்டானே. மான அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, இந்த உலகத்தில் இறைவனை புறக்கணித்து இறை தூதரை புறக்கணித்து எவ்வளவோ செல்வங்களை நான் சேர்த்தேன், அந்த செல்வங்கள் என்னை இந்த இடத்துல காப்பாற்றல. ஹலக்க அன்னி சுல்தானியா, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தேன், என்னை மக்கள் ரசிப்பார்கள், என்னை பின்பற்றுவார்கள், நான் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக செய்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனாக நான் இருந்தேன், என்னுடைய ஆட்சி என்ன ஆகும் தெரியலையே. இப்படியெல்லாம் அவன் புலம்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், ஹுதுஹு, அவனை பிடியுங்கள், ஃபஹுதுஹு, அவனுடைய கையிலே விலங்கை மாட்டுங்கள், சுமல் ஜஹீம சல்லுஹு, கொண்டு போய் அவனை நரகத்தில் தள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான், இன்னஹு கானு லா யுக்மினு பில்லாஹில் அலீம், அவன் மகத்தான இறைவனை நம்பவில்லை. வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கின், ஒரு ஏழை பசிக்குதுன்னு வந்து சாப்பாடு கேட்டான், அந்த ஏழையை அவன் புறக்கணித்தான். ஃபலைஸ லஹு யௌம ஹாவுனா ஹமீம், இந்த உலகத்தில் உன்னை வழிகெடுத்தால் உன்னுடைய நண்பன், நீ அல்லாஹ் ரசூலை ஃபாலோ பண்றப்ப இதெல்லாம் வேணாம், இதை பாரு, இதை ஃபாலோ பண்ணு, இப்படியெல்லாம் செய் அப்படி சொல்லிட்டு இந்த உலகத்தில் உன்னை எந்த நண்பர்கள் வழிகெடுத்தார்களோ அந்த நண்பர்கள் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்க மாட்டார்கள். ஒலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அவனுக்கு சீல் சலத்தை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்ற அல்லாஹ். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நடக்கக்கூடிய விஷயமாக பதிவு செய்கிறான். அல்லாஹ்வை பின்பற்றவில்லை என்றால், தூதரை பின்பற்றவில்லை என்றால், இறைவனும் இறை தூதருடைய வழியை பின்பற்றினால் நாளைக்கு ஒவ்வொரு மனிதனும் மறுமையில் எப்படி நிற்பா அப்படின்றத அல்லாஹ் பேசிவிட்டு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த உபதேசத்தை சொல்கின்றான். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய கண்களால் பார்க்க மாட்டீர்களோ அதன் மீது நான் சத்தியம் செய்கிறேன். உமாலா துப்சிரூன், நீங்கள் பார்க்காத எல்லாவற்றின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் எக்கச்சக்கமான படைப்புகளை படைச்சிருக்கிறான். அந்த படைப்புகளில் சிலதை நம்முடைய கண்களால் பார்ப்போம், சிலதை நம்முடைய கண்களால் பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரெண்டுத்தின் மீதும் சத்தியம் செய்கிறான். நீ எதெல்லாம் பார்ப்பியோ அது அனைத்தின் மீதும் சத்தியம். உன்னுடைய கண்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அந்த எல்லாவற்றின் மீதும் சத்தியம். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம்ன்றான் அல்லாஹ். இதை உங்களுக்கு சொல்பவர் யார்? மறுமையில் இடது கையில் புத்தகம் கொடுக்கப்பட்டால் உனக்கு இந்த நிலைதான் என்று உங்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை ஓதி காட்டுறாரே, இவர் யார் தெரியுமா? இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இவர் என்னுடைய தூதர்ன்றான் அல்லாஹ்.
இவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யல, அவர் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு வழிமுறையா சொல்லி கொடுக்கல, அவர் நினைச்சதெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இவர் என்னுடைய தூதர். ஒமா ஹுவ பிகவுலி ஷாயிர், இவர் கவிஞர் கிடையாது. ஒமா ஹுவ பிகவுலி காஹின், இவர் ஜோசியக்காரர் கிடையாது. ஒரு ஜோசியக்காரன் பேசுற மாதிரி, ஒரு கவிஞன் பேசுற மாதிரி தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர் இவர் இல்லை. மாற்றமாக இவர் யார் தெரியுமா, என்னுடைய தூதர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அவர் உங்களுக்கு சொன்ன உபதேசம், செய்கின்ற அறிவுரைகள், இது எல்லாம் அவருக்கு எது சொல்லப்பட்டதோ, அகிலத்தின் இறைவனிடமிருந்து அவருக்கு எது வகைச் செய்தியாக கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறாரே தவிர அவர் மனோ இச்சைப்படி பேசல. கவிஞனை போன்று அவரை நீங்க நினைச்சுக்காதீங்க, ஒரு ஜோசியக்காரனை போன்று அவனை நீங்க நினைச்சுக்காதீங்க. மாற்றமாக என்னுடைய தூதர், என்னுடைய தூதராகவே இருந்தாலும் நான் எதை வகைச் செய்தியாக கொடுத்தனோ அதைத்தான் அவர் பேசுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை, அறிவுரைகளை, கட்டளைகளை புறக்கணித்தோம் என்றால் இம்மையிலேயும் நாம் நஷ்டமடைந்து விடுவோம், மறுமையிலேயும் நஷ்டமடைந்து விடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்றப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யதுர்ருக்கும், ஈமான்தாரிகளே உங்களுக்கு எந்த தீங்கையும் யாராலும் செய்ய முடியாது. எப்போ தெரியுமா, இதா இஹ்தைத்தும், நீங்கள் நேர்வழியில் இருக்கும் காலமெல்லாம், ஒரு மனிதன் நேர்வழியை அடையும் காலமெல்லாம் அந்த மனிதன் யாராலும் அந்த மனிதனை வழிகெடுக்க முடியாது, எந்த சூழலாலும் அவர்களை வழிகெடுக்க முடியாது, எந்த கெட்ட மனிதர்களாலும் அவர்களை என்ன செய்ய முடியாது, வழிகெடுக்க முடியாது. அந்த நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நடக்கும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.